கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்வது எத்தனை பெரிய பாக்கியம்! சகல லோகத்தையும் ஒரே வார்த்தையில் படைத்த சர்வ வல்லமை உள்ளவருக்கு முன்பதாக வந்து நிற்கக்கூடிய பாக்கியம், வார்த்தையை கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எவ்வளவு பெரியது சுவாமி. தகப்பனே, அந்த மேலான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் எங்களுடைய முகம் பிரகாசம் அடையும், எங்களுடைய வாழ்க்கை துளிர் விடும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றுதான் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வல்லது, எங்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்ல வல்லது. அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். என் தேவன் கர்த்தர் தாமே நீர் பேசும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக முற்றிலுமாய் இந்த நேரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 9:48. அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றார். அது என்ன? இப்போ டிவிக்கு முன்பதாக நாம் பல யோசனைகளிலே பல தேவைகளை நினைத்து பல காரியங்களை எதிர்பார்த்து வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கின்றார். பொதுவாக நாம் என்ன நினைக்கின்றோம்? தேவ சமூகத்திலே வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நம்ம கேட்குற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தரணும். இப்படியாக இந்த ஒரு வழி பயணமாகத்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, அநேக ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக இருக்கின்றோம். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கின்றாரோ, அந்த நோக்கத்தை மறந்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அது ஏதோ அவருக்கு சொந்தமானதற்காக அல்ல, அவருடைய நாமம் ஏதோ புதிதாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர் தம்முடைய அன்பை நம் மூலமாக வெளிப்படுத்த நாம் கருவிகளாக அவர் கரத்தில் இருப்போமா மாட்டோமா என்று சொல்லி உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து வந்து நிற்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே, நீங்கள் எங்கள்கிட்ட என்ன தப்பாக எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்ய இதோ எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்டதான உணர்வோடு உள்ளத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியிலே இயேசு அவர்களை சீஷர்களை பார்த்தேன். அவங்க சீஷர்கள் என்ன கேட்குறாங்க? எங்களில் எவன் பெரியவனாயிருப்பான்? ஏன்னா எல்லாரும் சீடர்கள், ஆண்டவர் கூடவே இருக்கிறோம், எல்லாம் உங்களோட ஊழியத்திற்கு வரோம், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நாங்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களில் யார் சிறந்தவர்கள்? எங்களில் யார் பெரியவனாக இருப்பான்? எங்களில் யார் உம்முடைய பார்வையிலே உண்மையாயிருப்பவர்கள், உத்தமமாயிருப்பவர்கள், யார் அதிகமாக உமக்கு என்று வாழ்பவர்கள்? இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு
அவர்கள் ஆண்டவரிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை, அவனை விட நான் நல்லா ஊழியம் பார்க்குறேன், அவனை விட நான் தான் ஆண்டவர் கூடவே இருக்கிறேன், அவர்களை விட நான் தான் தேவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் செய்கிறேன், அவர்களெல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போய்விடுகிறார்கள், ஆனால் நான் தான் முழு நேரமும் அவரோடு கூடவே இருக்கிறேன், ஆக நான் பெரியவன் என்று சொல்ல மாட்டாரா? ஆண்டவர் என்ன சொல்கிறார், இயேசு என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். இந்த பாணியில்தான் என்னை சொல்லிவிட மாட்டாரா, என்னை கேட்டு விட மாட்டாரா, நான் தான் பெரியவன் என்று சொல்லிவிட மாட்டாரா, நான் செய்வது தான் சரி என்று சொல்லிவிட மாட்டாரா? இப்படிப்பட்ட உணர்வோடு கூடத்தான் அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு இயேசு 47வது வசனம், லூக்கா 9:47, இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி, அப்போ தான் சொல்கிறாரு, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான், உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். இதில் ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். அவர் என்ன சொல்கிறார்? என் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ இந்த சிறு பிள்ளை என்று சொல்லும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்த ஒரு சின்ன பிள்ளையை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து சீடர்களுக்கு அதை ஒரு அடையாளமாக வைத்து, இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறவன் தான் பெரியவனாக இருப்பான், இப்படிப்பட்டவளை ஏற்றுக்கொள்கிறவன் தான் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஒருவன் ஏற்றுக்கொண்டான் என்றால் என்ன அர்த்தம்? என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்போது அவரை ஏற்றுக்கொள்கிறவன் என்று சொன்னால் அவன்தான் எல்லாரிலும் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி இயேசு சொல்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறியவன் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன நினைத்து கொள்கிறோம்? ஏதோ சின்ன பிள்ளை என்று நினைத்து கொள்கின்றோம். சிறுவர்களும் ஒரு பக்கம், ஆனால் சிறியவன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் யார் சிறியவன் தெரியுமா? ஆண்டவருடைய கட்டளைகளை அறியாதவன், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன், இவர்கள்தான் சிறுவர்களாக, கர்த்தருடைய பார்வையிலே சிறுவர்களாக கருதப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, வறுமையில் வாடிக்கொண்டு இருப்பவர்கள், வியாதியில் இருப்பவர்கள், அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு இருப்பவர்கள், மனித சமூகத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு இருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் சிறுவர்கள். பாவத்தின் பழக்கத்திலே புரண்டு கொண்டிருக்கின்றவர்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்கள், ஆதரவற்றவர்கள், இவர்கள்தான் சிறுவர்கள். இந்த அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறுவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கின்றான். இந்த சிறுவனை யார் இந்த உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவனை யார் ஏற்றுக்கொள்கின்றானோ அவன்தான் பெரியவனாயிருப்பான். யார் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே, வெறுக்கப்பட்ட நிலைமையிலே, எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கின்றானோ அவன் சிறுவன். தேவனுடைய பார்வையிலே அவன் சிறுவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்டவனை யார் ஏற்றுக்கொள்கின்றானோ அவனே தேவனுடைய பார்வையில் பெரியவனாக இருக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த சீடர்கள் நினைப்பது போல தான் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், நாம் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஊழியம் பார்க்குறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஏதோ சபையோடு சேர்ந்தோ அல்ல சில ஊழியக்காரர்களோடு சேர்ந்தோ ஊழியங்களை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனுடைய பார்வையில் பெரியவனாய் இருப்போம் என்று கற்பனை பண்ணி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு அதை எச்சரிக்கின்ற விதமாகத்தான் இந்த காரியத்தை எடுத்து சொல்கின்றார். சீடர்கள் அப்படி தான் நினைச்சாங்க, ஆண்டவர் கூடவே இருக்கோம், அவர் வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கோம், அவர் செய்கின்ற அற்புதங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஏன் நம் மூலமாகவும் செய்யும்படியான கிருபைகளை அவர் கொடுத்திருக்கிறார், ஆகவே நாங்கள் பெரியவர்கள் என்ற ஒரு நினைப்பில் தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை,
ஏனென்றால் இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஈவு, கர்த்தர் நமக்கு தந்த பரிசு, அவைகள் வெகுமானங்கள். அதை நாம் பெற்றுக்கொண்டு அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ரட்சிப்பு கர்த்தரால் வந்தது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர் தந்த ஈவு. அவர் கொடுக்கின்ற எல்லா வரங்களும் கிருபைகளும் அவரிடமிருந்து வந்தது. அவர்கிட்டருந்து வந்தது. எதற்காக அவர் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக நாம் என்ன நினைக்கிறோம்? இவையெல்லாம் வந்துட்டதுனால, இவைகளெல்லாம் நம்ம மீது இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் பக்திமான்கள், நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இப்படியாக நினைத்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதெல்லாம் சரிதான், இவைகளெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இவைகள் தேவனுக்கு ஏற்புடையவைகள் 100% இதுதான் தேவனுடைய பார்வையில் பெரியது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போய்விடுவீர்கள். நாம் ஏமாந்து போய்விடுவோம். ஐயோ, இவ்வளோலாம் ஜெபித்தோமே, இவ்வளவெல்லாம் உபவாசம் இருந்தோமே, இவ்வளவெல்லாம் ஊழியம் பார்த்தோமே, ஏன் இப்படி? கடைசி நாள் ஒன்று வருகின்றது, நியாய தீர்ப்பு நாடு என்று ஒன்று வரும் பொழுது அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை அறியேன். நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பேய்களை ஓட்டினோமே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் வியாதிஸ்தர்களை சுகமாக்கினோமே. அவர் சொல்கிறாரு, அக்கிரம சிந்தைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்திற்கு அவன் தகுதி உடையவனாக இருக்கின்றான். இதன் அடிப்படையில் தான் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரும் பொழுது உலகத்தின் ஜனங்கள் எல்லோரும் 2ஆக பிரிக்கப்படுகின்றார்கள். வலது பக்கத்தில் ஒரு சாரார், இடது பக்கத்தில் ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் 2ஆக பிரிக்கின்றார். செம்மறியாடுகள் என்பவர்கள் யார்? தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர்கள், தேவன் எதை எதிர்பார்த்தாரோ அதை செய்தவர்கள். வெள்ளாடுகள் யார்? அப்படி இல்லாமல் தங்கள் இஷ்டம் போல நடந்தவர்கள். ஏன்னா அன்றாட அனுபவத்தில் பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். வெள்ளாடு அது இஷ்டத்துக்கு மேயும், அது இஷ்டத்திற்கு போகும், அதற்கு ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு கிரமமாக எதையும் செய்யாது. ஆனால் செம்மறியாடு அப்படி அல்ல. சொல்லுவாங்க இல்லையா, சிலர் எல்லாத்துக்கும் பணிஞ்சபடியே போய்ட்டு இது சரியான செம்மறியாடு, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு கூட்டத்திலே ஒரு காரியத்திலே ஒன்று செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலே அது ஒழுங்கும் கிரமமாய் அமைதியாய் அப்படியே போய் கொண்டிருக்கும். ஆனால் வெள்ளாடு அப்படி இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் செம்மறி ஆடுகளை கண்ட்ரோல் பண்ணுவது மிக சுலபமானதாக இருக்கும். ஏனென்றால் அது மேய்ப்பனுடைய குரலை கேட்டு அந்த ஓனருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அது ஒழுங்காக காரியத்தை செய்யும். ஆனால் இது அப்படி செய்யாது, தன் இஷ்டம் போல செய்துவிடும். ஆக நியாய தீர்ப்பு நாளில் இப்படி தான் 2ஆக பிரிக்கப்படுகின்றார்கள். செம்மறியாட்டின் கூட்டம் வலது பக்கத்திலும், வெள்ளாட்டின் கூட்டம் இடது பக்கத்திலும். எப்படி நியாய தீர்ப்பு வருது தெரியுமா? வலது பக்கம் உள்ளவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவாராம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலகத்தின் ஆரம்பத்தின் முதல் தயாரிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக உண்டாக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள். நீங்கள் பிரவேசிங்க. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் 31வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையிலும் தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்களை வாசியுங்கள், ஒவ்வொரு நாளும் அதை தியானம் பண்ணுங்கள். இன்றைக்கு நான் இந்த காரியத்தை செய்தேனா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
அப்படி செய்யாதிருப்போம் என்று சொன்னால் இந்த நாளிலிருந்து அதை நாம் செய்ய முயற்சி எடுப்போம். கர்த்தர் அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, 35வது வசனம் சொல்கிறது, பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இவங்க எல்லாரும் யார்? இந்த சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள். இன்றைக்கு எத்தனை மக்கள் நம்மை சுற்றிலும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த வேளை உணவுக்கு எங்கே போவது என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் எத்தனை பேர். நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் புள்ளி விவரம் சொல்கிறது, ஏறக்குறைய 40% அதிகமானோர் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் அவர்கள் படுக்கைக்கு செல்லுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழாக வாழ்கின்ற மக்களின் எண்ணிக்கை அவ்வளவா இருக்கிறது. ஒரு உடைதான் இருக்கும், மாற்றிக்கொள்வதற்கு வஸ்திரம் இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். உங்களையும் என்னையும் எண்ணி பாருங்கள். நாம் எப்படியாக இருக்கின்றோம்? நம்மில் சிலர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுகின்றோம்? அந்த சாப்பாட்டில் எத்தனை கோளாறு சொல்லுகின்றோம்? இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும், இது இருந்தால் சாப்பிட மாட்டேன், அதை இருந்தால் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஜெனரேஷனை நாம் எப்படியாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். ஆனால் அதே வேளையில் அதே ஏஜ் குரூப்பில் உள்ள மற்ற இடங்களிலே பிள்ளைகள் ஒரு நாள் உணவுக்காக, ஒரு வேளை உணவுக்காக பட்டினி கிடந்து சாகின்றார்கள். சமீபத்திலே அந்த ஹமாஸுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஏற்பட்ட போரின் விளைவாக அநேகர் வீடு வாசல்களை இழந்து, உடைமைகளை இழந்து, ஒன்றுமில்லாமல் அந்த கேம்ப் என்று சொல்வார்களே அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு, அவர்களுக்கு சரியான உணவு இல்லை, தண்ணி இல்லை, பசியினாலும் பட்டினியினாலும் அநேக குழந்தைகள் மாண்டு போயின என்று சொல்லி நாம் பார்க்கின்றோமே. ஆனால் நாம் எப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வினை கொடுக்கின்றோமா? அவர்களை நாம் சரியான பாதையிலே நடத்துகின்றோமா? கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கு கேட்கின்ற கேள்வி அதுதான். எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், பார்ப்பதையெல்லாம் வாங்கி சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் விசுவாசிகள், ஏன் ஊழியக்காரர்கள் என்று சொல்பவர்களிடமோ எத்தனை படாடவங்கள், எவ்வளவு ஆடம்பரங்கள். கர்த்தர் அதை விரும்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவைக்கு, உங்களுடைய வசதிக்கு எது போதுமோ, தகுதியான வஸ்திரம் உண்டோ அது இருந்தால் போதுமானது. எந்த உணவு இருந்தால் போதுமோ அது போதுமானது. வஸ்திரம் இல்லாதவர்களை நினைவு கூறுங்கள். ஆகாரம் இல்லாதவர்களை அவர்கள்தான் சிறுவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். காவலில் இருக்கின்றார்கள். சிலர் ஏதாவது தவறு செய்து காவலில் இருப்பார்கள். சிலர் அப்பாவிகள், அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் காவலில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்காக நாம் என்ன செய்தோம்? நாம் என்ன செய்கின்றோம்? அல்லது அப்படியாக அந்த ஜெயில் ஊழியம் என்று சொல்லுகின்றார்களே, அவர்கள் பார்க்கின்றவர்களுக்கு நாம் எந்த விதத்தில் நாம் உதவி செய்கின்றோம்? நமக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கின்றது, நாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் என்று சொல்லி இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு, எங்களுக்கு அதை தாரும், இதை தாரும், நாங்கள் எங்களுக்கு நித்திய ஜீவனை தாரும் என்று சொன்னால் அது எப்படி கிடைக்கும்? கர்த்தர் இன்றைக்கு அதை தான் சொல்கிறாரு. ஆண்டவர் அதை சீடர்கள் கேட்டாங்க, எங்களை எவன் பெரியவன், நாங்கள் அப்படிலாம் இருக்கான். இதெல்லாம் இல்லைப்பா, உங்களுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட்டை நான் வச்சுருக்கேன். அது என்ன? இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதுதான் நீங்கள் எனக்கு செஞ்சீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதெல்லாம் யோசித்து பாருங்கள். எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இந்த மாதிரி காரியம் எல்லோரையும் சொல்லவில்லை. 175 பேருடைய ப்ரேயர் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கர்த்தர் எதற்காக ஜெபிக்க சொன்னாரோ அதற்கு ஜெபிக்கின்றோமா? அல்லது சொந்த காரியத்திற்காக ஜெபித்து விட்டு, நான் இவ்வளவு நாள் உபவாசம் இருந்தேன், இவ்வளவு நாள் இத்தனை மணி நேரம் ஜெபித்தேன், இத்தனை தடவை பைபிளை வாசித்தேன், அது அல்ல பிரியமானவர்களே. கடைசி நாட்களிலே அவர் நியாயம் விசாரிக்க வரும் பொழுது இப்படியாகத்தான் சொல்கிறார், பசியாக இருந்தே சாப்பாடு கொடுத்தீங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடன் என்றால் என்ன? கொடுத்த தொகையை அப்படியே கொடுப்பதற்கு பேர் கடன் இல்லை, அது ஒரு கைமாற்று.
கடன் என்றால் வாங்கின தொகையை விட கூட கொஞ்சம் போட்டு வட்டியையும் சேர்த்து வசூலிப்பதற்கு பெயர் தான் கடன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்படி கஷ்டப்பட்டவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதை எனக்கே செய்தீர்கள். எனக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான், அதை அவர் திரும்ப கொடுப்பார். வட்டியும் முதலுமா சேர்த்தும் பெரிய ஆசீர்வாதமாக கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லி, காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். அப்போ தான் கேட்பாங்களா. ஆனால் 37வது வசனம், அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டோம், எப்பொழுது போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது தாகம் உள்ளவர் என்று உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உமக்கு வஸ்திரம் இல்லாததாக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போ நீங்கள் வியாதியில் இருந்தீங்க நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம். கேள்வி அவங்களுக்கே புரியலை. எப்போ ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்தோம்? அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற பதில் பாருங்கள். 40வது வசனம், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு, எவர்களில்? பசியாக இருந்தவனுக்கு, வஸ்திரம் இல்லாமல் இருந்தவனுக்கு, காவலில் இருந்தவனுக்கு, வியாதியில் இருந்தவனுக்கு, இப்படியாக என் சகோதரரான, அவர்களாம் யார் சொல்கிறாரு? என் சகோதரர்கள், கிறிஸ்துவின் சகோதரர்கள், தேவனின் சகோதரர்கள். இப்படியாக இந்த சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே தான் ஆப்போசிட்டாக. அதற்கு தொடர்ந்து வாசம்னா இடது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து அவர் என்ன, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, 41வது வசனம், என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுவார். எவ்வளவு கடுமையான ஒரு தீர்ப்பு பாருங்கள், எவ்வளவு கொடூரமான ஒரு முடிவு பாருங்கள். ஏன்னா அவங்களும் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ ஆண்டவரே, நீங்கள் பசின்னு சொல்லி நாங்கள் சாப்பாடு கொடுக்கல, வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் எப்போ வஸ்திரம் கொடுக்கல, நீங்கள் தாகமாக இருக்கல நாங்கள் எப்போ தண்ணி கொடுக்கல, எல்லாத்தையும் வரிசையாக அவங்களும் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு தான் ஆண்டவர் சொல்ற 45வது வசனம், மத்தேயு 25:45 சொல்கிறது, அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பாருங்க, இந்த மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ. யாரை சிறியவர்கள் என்று அழைக்கின்றார்? இப்படியாக கஷ்டத்திலும் துன்பத்திலும் மனவேதனையிலும் அவமானப்பட்டோம், மனம் நொந்தோம் யாரெல்லாம் இருக்காங்களோ, வியாதி படுக்கையில் விசாரிப்பார் இல்லாமல், உதவி செய்ய ஆள் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் சொல்கிறார், என் சகோதரர்கள், என் சகோதரர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, ஒருவேளை நீ இப்படிப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கலாம். என்னை விசாரிப்பார் யாரும் இல்லையே, என்னை பராமரிப்பவர்கள் யாரும் இல்லையே, என்னை உண்மையாய் நேசிப்பவர்கள் யாரும் இல்லையே, நான் என்ன செய்வேன்? எனக்கு போதிய படிப்பு இல்லையே, எனக்கு போதிய வேலை இல்லையே, எனக்கு சிபாரிசு செல்ல யாரும் இல்லையே. நீங்கள் எல்லாரும் யார்? இப்படிப்பட்டதாக ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில் உள்ள எல்லோரையும் இயேசு என்ன சொல்கிறார்? எல்லாரும் என் சகோதரர்கள். இந்த சகோதரர்களில், இந்த சிறியவர்களாகிய என் சகோதரர்களில் கவலைப்படாதீர்கள் பிள்ளைகளே. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, சொந்த குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், சொந்த பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், அல்லது நாம் செய்கின்ற எந்த நல்ல காரியத்திற்கும் அந்த ரெக்கக்னிஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது கிடைக்காமல் போனவர்களாக இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். நம்மை பார்த்து தான், இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களை பார்த்து தான், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவரில் ஒருவனான என் சகோதரனுக்கு. நாமெல்லாம் யார்? கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம யார்? துன்பத்தில் இருக்கிற நம்ம யார்?
வியாதி படுக்கையில் இருக்கிற நாம் யார்? அவருடைய சகோதரர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நம்முடைய மூத்த சகோதரன் அவர். ஆகவே கவலைப்படாதீர்கள், கலக்கம் அடைய வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி சொல்லுகின்றார். ஏனென்றால் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். ஆக நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இப்படி மலை போல துன்பம் இருக்கிறதே, இப்படி அலை போல அடுத்தடுத்து பிரச்சனை இருக்குதே, நான் எங்கே போவேன்? எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கின்றார். ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவின் சகோதரரில் ஒருவருக்கு நாம் உதவி செய்கின்றோம். அப்படி செய்பவர்களை இயேசு கனம் பண்ணுகிறார். இயேசு கனம் பண்ணுகிறார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் அதான் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட இந்த சிறியவர்களாகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்று கர்த்தர் உரைத்தார். பாருங்கள், நித்திய ஜீவன் போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது 100% உண்மை. அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்பது 100% உண்மை. ஆனால் அவர் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டுமே போக முடியும் என்ற உண்மை நம்மில் பலருக்கு தெரியவில்லை. பக்தி முயற்சிகள் பெருகி வந்து கொண்டிருக்கின்றன. பக்திக்கு அடுத்த காரியங்களில் இந்த சடங்காச்சாரம் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் அல்லவா, அதே போல் சில காரியங்களை நாம் சடங்கு போல சடங்காச்சாரத்தை போல சில பாரம்பரியத்தின் காரணமாக அல்லது பழக்கத்தின் காரணமாக பல வகையான பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பல வகையான கூட்டங்கள், பல வகையான ஜெப கூடுகைகள், அதற்கு பஞ்சமே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதற்கெல்லாம் மேலே ஒன்று உண்டு. அது என்ன? என் சாயலாய் படைக்கப்பட்ட என் சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவனை பராமரிக்காமல் நீ உன்னை மட்டும் பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள், இன்றைக்கு புரிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் பிரிந்து இருப்பதற்கு காரணம் என்ன? சகோதரர்களுக்குள் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சகோதர சகோதரிகளுக்குள் ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இதுதான். ஏன் ஊழியர்களுக்கு மத்தியிலும் ஊழியங்களுக்கு மத்தியிலும் கூட ஒரு மனம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இதுதான் காரணம். இதுதான் என்ன காரணம்? யார் சிறியவர் ஊழியத்திலே ஆரம்பத்தில் வருபவர்களாக இருக்கலாம், அவர்களை தூக்கி விடுவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஒருத்தர் ஒரு ஊழியம் வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால் அதை நாம் ஊக்குவித்து அதை இன்னும் மேன்மைப்படுத்த பிரயாசப்பட வேண்டுமே தவிர அவர்கள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்காக வேண்டாத பல வழிகளை கையாளுவது என்பது தேவனுக்கே விரோதமான காரியமாக மாறிவிடுகிறது. அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அதே போல தான் குடும்பத்திலும் கூட ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் அதற்கு தகுதியா, அவர்கள் அதற்கு பொருத்தம் தானா? அதெல்லாம் இல்லை. சகோதரன், கர்த்தர் நமக்கு கொடுத்த சகோதரனோ சகோதரியோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டியது உன்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதை விட்டு நீ எத்தனை சர்ச்சஸ் கட்டினாலும் எவ்வளவு ஊழியங்களுக்கு கொடுத்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் தெளிவாக சொல்லுகின்றார். இந்த சிறியவரில் இந்த உலகத்தின் பாடுகளிலே சிக்கி தவிக்கின்றவர்கள் எத்தனை பேர் பாவ பழக்கத்திற்கும் மதுவுக்கும் பல காரியங்களுக்கும் அவர்கள் போதை மருந்துக்கும் அடிமையாக கிடக்கின்றார்களே, அந்த மக்களை அதிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாய், அந்த சிறியவர்களை தூக்கி எடுக்கும்படியாய் நீ என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய்? அவர்களுக்காக ஜெபிக்கவாது செய்கின்றாயா? அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றாயா? கர்த்தர் இன்றைக்கு அதை தான் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்வது போல என் நாமத்து நிமித்தம் இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அவரை ஏற்றுக்கொள்கிறவர் அவரை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், இந்த சிறியவனாய் இருக்கிறவனை எவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அவனே நித்திய ஜீவனை பெறுவான். அவனுக்குள் நாங்கள் வாசமாயிருப்போம். அவர் வந்து நமக்குள் வாசமாய் இருந்து விட்டால் எல்லாம் நிறைவாக போகும். ஆக இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே அதற்கு ஏற்ற பாத்திரனா என்னை மாற்றும் என்று அர்ப்பணித்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எதையோ எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமே தவிர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எதை எதிர்பார்க்கிறீர் என்பதை கவனிக்க மறந்துவிட்டோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அதை தெளிவுபடுத்தினீர் ஐயா. எங்களிலும் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு, எங்களை விட வேதனைப்படுகிறவர்கள் உண்டு, புறக்கணிக்கப்பட்டவர்கள் உண்டு, ஒதுக்கப்பட்டவர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே, அவர்களை குறித்த ஒரு கரிசனை எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும். முதலாவது எங்கள் குடும்பங்களிலே அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு கரிசனை எங்களுக்கு வேண்டும். எங்களை சுற்றி இருப்பவர்களை குறித்த கரிசனை, எங்கள் ஊழியத்திலே எங்கள் சபைகளிலே அப்படி இருப்பவர்களை குறித்த ஒரு கரிசனை உணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள அந்த கிருபையை எங்களுக்கு தாரும் சுவாமி. வெறும் பக்தி முயற்சிகளில் வளர்கிறவர்களாக அல்ல, பரமனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாங்கள் வாழ என் தேவன் கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அந்த உணர்வை கொடுப்பீராக. உம்முடைய வழியில் நாங்கள் நடந்தால் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் சொல்லுகிறீர் அல்லவா, நாங்கள் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் வந்துட்டா போதும் ஆண்டவரே. நீங்கள் வந்தால் போதும் சுவாமி, எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஆகவே நாங்கள் எங்கள் தேவைகளை மறந்து, எங்கள் கஷ்டங்களை மறந்து, எங்கள் பாரங்களை மறந்து மற்றவர்களை குறித்த கரிசனையோடு வாழ, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக மாற என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படிப்பட்டதாக இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.